ஆமாம், அவர் தான் ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறார். யார் மென்ஷன் பண்ணல? ஆஹா, இல்லை இல்லை இல்லை, அது வந்து ஜிவி பிரகாஷ் சாரோட ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் இருந்தால் போதும், நடிக்கிறது மட்டும் போடுங்க, மியூசிக் நான் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் தெரியும்னு அவர் ஃபீல் பண்ணார். ஸோ அதனால போடல. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல லவ் போர்ஷன் காட்டுறதுக்கே இப்போ வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை யூனிஃபார்ம் போட்டு லவ் பண்ண வைக்கிறது, அதே வந்து ஒரு என்கேட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. நீங்களும் திரும்ப அதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல லவ் போர்ஷன் மாதிரி படம்? இல்லை, அது நான் லவ்னு சொல்ல வரல, அது ஒரு ஃபீலிங் தான். நீங்களும் அந்த ஒரு யூனிஃபார்ம் போட்டு அந்த ஃபீலை தாண்டி தான் வந்திருப்பீங்க. நான் அதை தான் முயற்சி பண்ணுறேன் ஒழிய அதுக்கு மீறி அந்த எல்லையை நான் மீறவே இல்லை. அது இங்கே படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இல்லை, அவங்க ரொம்ப அவங்களோட டேட்ஸ் என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியல. ப்ளஸ் அதனால தான் வேணான்னு சொன்னேன். நான் வேணான்னு சொல்ல, அவங்க தான் வேணான்னு சொன்னாங்க. புரியலங்க? அது நீங்கள் சொல்லுறது எனக்கு தெரியும், தெரியல. எதுலங்க? இல்லை, இப்போ பென்சில் ரப்பர் தனித்தனியாக இல்லைங்க, பென்சில் மேலே ரப்பர் வருது. பார்க்கலாம். ஒரு பேட்டியில நீங்க வந்து இது வந்து ஒரு பெரிய ராயல் ஸ்கூல் இருக்குல்ல, அதுல நடக்கிற முறையீடுகளை சொல்லும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது வந்து நான் சட்டலாக சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோதான். We have not started the shoot. We are going to start the first week of December. In fact, we composed songs for the film. It's a practical songs தான் எல்லாமே. ஸ்கூலில் இருக்கிற ஃபன் பேஸ் பண்ணியான சாங்ஸ் தான். ப்ளஸ் அந்த ஏஜ் குரூப்பில் வர இமோஷன்ஸ் பேஸ் பண்ணியான சாங்ஸ் தான். எல்லாம் ட்ரீம்ஸ் சீக்வன்சஸ் தான் நிறையா இருக்கிறது. இல்லை, வந்து அலைகள் ஓவியத்திலே அவர் வந்து பட்டாளம் வரைக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனைகள் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் படிக்கிறப்ப ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இப்போ வேற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த டயத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் நான் எடுத்திருக்கேன் ஒழிய அலைகள் ஓய்தியரோட பிரச்சனை நான் எடுத்துக்கல. ஸோ எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் மாறும், காலம் மாற. ஸோ இன்னைக்கு ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் இந்த கதை. அது அவரோட டைம், நல்ல டைம் நான் சொல்லுவேன். அது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஓகே, தேங்க்யூ சார். சார்